Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.1 sixth sum. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let a is equal to x belongs to whole number such that x is less than 2, b is equal to x belongs to natural number such that 1 is less than x is less than or equal to 4 and c is equal to 3, 5. Verify that சொல்லி ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி என்னன்னு சொல்லிட்டு ஏபி வந்து செட் ஃபில்டர் ஃபார்மில் கொடுத்து சிஎம்ட ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த மூணு ப்ராப்பர்ட்டி அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு பாருங்க. ஏ வந்து எக்ஸ்டர்னல் ஹோல் நம்பர், ஸோ 0 கண்டிப்பாக வரும். 2 ஓடி கம்மி, ஸோ 0,1 தான். பி என்னது நேச்சுரல் நம்பர் 2, 3, 4. ஏன்னா வந்து அங்கே பாருங்கள் 1 கிரேட்டர் தென் 4 சேர்ந்து வரும். ஸோ 2, 3, 4 நேச்சுரல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி 3,5 அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம போடணும். ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை கண்டுபிடிங்க. பி யூனியன் சி கண்டுபிடிச்சின்னா என்ன வரும்? 2, 3, 4, 5 தான் வரும். A cross B union C 0,1 cross 2, 3, 4, 5. அப்போ என்ன வரும்? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி யூனியன் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி 0,1 கிராஸ் 2,3,4. அப்போ என்ன வரும்? 0,2 0,3 0,4 1,2 1,3 and 1,4. அடுத்தது ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிங்க. 0,1 கிராஸ் 3,5. ஸோ என்ன வரும்? 0,3 0,5 1,3 1,5. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் யூனியனாக இருக்க வேண்டியது என்னெல்லாம் ரிப்பீட்டிங் இல்லாமல் எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இக்குவேஷன். ஸோ இது விளையாட்டு ஃப்ரம் 1 and 2லேருந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக கிடைக்குது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம். hence the proof. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிங்க. பி இன்டர்செக்ஷன் சி பார்க்கும்போது இதான் உங்களுக்கு பி இன்டர்செக்ஷன் சி 3 மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ 3 மட்டும் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் ஏ கிராஸ் பண்ணும்போது ஏ என்னன்னு கேட்டிங்கன்னா 0,1 கிராஸ் 3. அப்போ என்ன வரும் கேட்டிங்கன்னா 0,1 0,3 1,3. ஸோ திஸ் இஸ் தேர்ட் இக்குவேஷன். இப்போ அடுத்தது உங்கள் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதில் என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதில் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆர்ஹெச்எஸ் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சிக்குள்ள இன்டர்செக்ஷன்ஸ் வந்து இதுதான் வரும் 0,3 1,3. ஸோ இது நீங்கள் ஃபோர்த் இக்குவேஷன் வச்சுட்டு ஃப்ரம் 3 and 4 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் நம்ம எடுத்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸும் ஆர் ஈக்குவல். இதுதான் உங்களுக்கு எல்ஹெச்எஸ். பி கிராஸ் சி எடுத்தோம் இல்லை, இதுதான் எல்ஹெச்எஸ். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால அது இங்கே எழுதலை. அது இன்டர்செக்ஷன் எழுதுவா அது உங்களுக்கு இது வரும். இதுதான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்.
ஸோ இது விளையாட்டு நம்மளுக்கு ஹென்ஸ் த ப்ரூஃப் கிடச்சிருது, அந்த ப்ராப்பர்ட்டி கூட ஈக்குவல் அப்படி கிடச்சிருது. இப்போ மூணாவதாக ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ யூனியன் பி வந்து 0 1 2 3 4 தான் வரும். ஏன்னா 0 1 2 3 4 தான் உங்களுக்கு ஏபின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்க, அதுக்கு யூனியன் எடுத்தால் இது தான் வரும். ஸோ இதை நீங்கள் வச்சு we have to cross it. ஸோ 0 1 2 3 4 சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3,5. ஸோ என்ன வரும் 0, 3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 then 5,3 and 5,5. So this is எத்தனாவது equation? 5th equation. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சிங்க தெரியும் இல்லடி, அது என்னன்னா இந்த இருக்குது, இதுதான் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம பி கிராஸ் சியை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் ஏ கிராஸ் சி 0,3 0,5 1,3 1,5. இது அவங்களுக்கு ஏ கிராஸ் சி. இப்போ பி கிராஸ் சி என்னது 2 3 4 தான் பி, கிராஸ் சி வந்து 3,5. ஸோ அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும். யூனியன் எடுத்திங்கன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 0,5 3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5. ஸோ இது ஈக்குவேஷன் நீங்கள் 6ன்னு எடுத்துகிட்டு ஃப்ரம் 5 and 6லேருந்து என்ன கிடைக்குது, ஹென்ஸ் த ப்ரூஃப் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. எல்ஹெச்எஸ் இஸ்இக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸும் கிடச்சிருது. நம்ம எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவலாக இருந்தது, அதை நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சம்மில் நம்ம 3 ப்ராப்பர்ட்டியுமே கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.